Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்காக இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன் அப்படினா என்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தனா டவுட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தனா வந்துட்டு இருக்குது. ப்ரோ நாங்க இப்பதான் வந்து +2 பாஸ் பண்ணி வெளியில வந்திருக்கோம். எங்க ஃபேமிலில நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். எங்க அம்மா அப்பாலாம் படிக்கல, எங்க தாத்தா பாட்டி படிக்கல. பட் நான் தான் இப்போ தான் டிகிரி வந்து படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தா வந்துட்டு இருக்குது. இப்போ இதுல வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதுல அம்மா அப்பா வந்து படிக்கல அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ஏன்னா அம்மா அப்பா படிக்கல அப்படின்னா டிசி அவங்க கிட்ட இருக்காது, மார்க் ஷீட் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன டாக்குமெண்ட் வைக்கணும், உங்க தாத்தா பாட்டி யாருமே படிக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே அலையாமல் இந்த ப்ரௌசிங் சென்டரோ சேவையோ நீங்கள் எங்கேயுமே போயிட்டு அலையாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் எப்படி வந்து இதை அப்ளை பண்ணி 6 நாளில் வாங்குறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு பீப்புளுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆகி வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூற மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எங்கேயுமே அலையாமல் ஜஸ்ட் 60 ரூபாய் காஸ்ட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். இது எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், சேவை சிஎஸ் இது ரிலேட்டாக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக கிடச்சிட்டு இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து எனபிள் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸ் போட்டாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்றது கிடையாது, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க நண்பா, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஒரு சில சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லாமே வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய பேர் இந்த இடத்துல வந்துடும், அவங்களோட ஏஜ் வந்துடும், அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்களோ அது வந்துடும், அவங்க என்ன கல்வி தகுதி என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? மேலே வந்து உங்கள் பேர் அப்ளிகண்ட் யாரோ அவங்க பேர் ஃபோட்டோ எல்லாமே மேலே வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணி ஆன்லைனில் வந்து வாங்கிக்க முடியும். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் மேண்ட்ரேட்டி. ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பெறுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தமிழை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் முதல் பட்டப்படிப்பு மாணவனாக இருக்க வேண்டும். இதன் மூலம் கல்வி கட்டணத் தொகை விலக்கு அளிக்கப்படும். மேலும் இச்சலுகை பெற விரும்பும் மாணவர்கள் குடும்பத்தில் முதல் பட்டாதாரியாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. சரிங்களா? உங்கள் குடும்பத்தில் அதாவது இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கீழே அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி, அவங்கள சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிகிரி வந்து முடிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். இது எதுக்காக வந்து இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் 12th முடிச்சுட்டு நீங்கள் பாஸ் பண்ணி வெளியில் வந்திருப்பீங்க. நீங்கள் காலேஜுக்கு சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் சலுகைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை, நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்தா போதும். அதுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் காலேஜும் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ்லேயே உங்களுக்கு சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் சைடில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை இந்த மாதிரியான ஸ்கீமில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அலைஞ்சு அங்கங்கேயும் லைனில் நின்றுக்கிட்டு, ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆயிடுச்சு, நிறைய பேர் லைனில் நம்ம நேரஸ்ட்டில் சேவை மையத்தில் பைக்கில் போயில பார்க்கும்போது அப்படியே லைனில் நின்றுட்டு இருக்காங்க. சேவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனுக்குள்ளேயே இருக்குது. அவங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சிட்டிசன் போர்ட்டல் மூலிமா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து மேண்ட்ரேட்டி அப்படிங்கிறது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோடைய ஃபோட்டோ. இதுக்கு யார் வந்து அப்ளிகண்ட் வருவாங்க அப்படின்னா யார் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோ அவங்க தான் அப்ளிகண்ட்டாக வருவாங்க. அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ உங்கள் தம்பியோ இல்லை சிஸ்டரோ வந்து அப்ளிகண்ட்டாக வர மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் தான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கீங்க. இப்போ 2023 12th முடிச்சுட்டு நீங்கள் கிராஜுவேட் டிகிரிக்காக வந்து உள்ளே அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அப்போ அப்ளிகண்டோடைய ஃபோட்டோ வேணும். அப்ளிகண்டோடைய ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக அப்படிங்கிறது வந்து வேணும். ஃபேமிலி ரேஷன் கார்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி ரேஷன் கார்டில் அப்ளிகண்டோடைய பேர் அதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும். அப்ளிகண்டோடைய ஆதார் கார்டு வேணும். அப்ளிகண்டோடைய +2 படிச்சிருக்கான சான்றிதழ், அது வந்து டிசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா, அந்த டிசி வந்து வேணும்.
கல்லூரி விண்ணப்பம் அப்ளிகேஷன் காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் போட்டுருப்பீங்களா, அது வந்து இருந்துச்சுன்னா ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல தந்தை கல்வி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, தாய் கல்வி சான்றிதழ், சகோதர சகோதரிகளின் கல்வி சான்றிதழ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இங்கே. சரிங்களா, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க, இது எல்லாமே பொதுவாகவே எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், இது மட்டும் வந்து இருக்காது. ஏன்னா இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அன்எஜுகேட்டட் பீப்புள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வீட்டில். அப்போ நம்ம அப்பா அம்மா வந்து படிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்கிறேன். ஒரு பிடிஎஃப் லிங்க் கூட நான் வீடியோ கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுய உறுதிமொழி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய மாவட்டத்தை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இந்த பேஜ் அப்படி நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு 2-3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய தாலுக்கு, உங்கள் எந்த வட்டமோ அந்த வட்டத்தை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கிராமத்தை இந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய டோர் நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமத்தை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டோர் நம்பர் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு யார் அப்ளிகண்ட்டோ அவருடைய பேர் இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா, சரி, யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அம்மா அப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா இல்லை அம்மா அவங்களுடைய பேரை இந்த இடத்துல எழுதி முடிச்சுட்டு ஆகிய நான் இதுவரை பள்ளி சென்று கல்வியை கற்கவில்லை எனவும், எங்கள் குடும்பத்தில் யாரும் முதல் பட்டதாரிக்கான சலுகைகள் பெறவில்லை எனவும், முதல் பட்டதாரி சான்றாக கோரிய எனது குடும்பத்தைச் சேர்ந்த முதல் நபர் எனது மகன் மகள். நீங்கள் மேபி ஆணாக இருந்தீங்க அப்படின்னா மகன் அப்படிங்கிற போட்டுக்கலாம். இந்த மகள் அப்படிங்கிறத அடிச்சுக்கோங்க. மேபி இந்த வீடியோக்கு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மகன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கோடு போட்டு அப்படியே போட்டு கிரிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்களுடைய பேரை எழுதி முடிச்சுட்டு இவர்தான் என்பதை உறுதி செய்கிறேன், என்னால் வழங்கப்பட்ட தகவல் அனைத்தும் உண்மை எனவும், நான் அளித்த தகவல்கள் ஆவணங்கள் உண்மைக்கு புறம்பானவை என பின்னாளில் தெரிவிக்க வரும் பட்சத்தில் இந்திய தண்டனை சட்டம் 127 மற்றும் 199 கீழ் எனக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் அறிவேன் என்றும் சுய நினைவோடு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்ளிகண்ட் பேரண்ட்ஸோடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுடணும். போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து விவோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்குற மாதிரி இருக்கும். விவோ கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்படியே ஒரு ஸ்கேண்டுக்கு அப்படியே டாக்குமெண்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நீங்கள் வந்து அப்பா அம்மா படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இன்னொரு டவுட்ஸ் வந்து சில பேருக்கு வரும். என்னுடைய பிரதர் சிஸ்டருமே படிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் தேவையில்லை, அது வந்து தேவை கிடையாது. இந்த அப்பா அம்மா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதை மட்டும் கொடுங்க. அப்படி கொடுத்து முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து படிச்சிருக்காங்க, 10th படிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் 10th 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மேனுவலாக டைப் பண்ண போகிறது வந்து கிடையாது, அதில் சிஸ்டத்தில் இருக்கும். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும், நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துக்கோங்க. மேபி உங்கள் ஃபாதர் வந்து படிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நான் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். சரிங்களா, இது போல தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இ-சேவை போர்ட்டல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா TNEGA.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சிட்டிசன் லாகின் வந்து பண்ணணும். இப்போ எப்படி சிட்டிசன் லாகின் வந்து பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு லைவ் டெமோ ப்ராக்டிக்கலோட காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் போர்ட்டலுக்கான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஏற்கனவே உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இ-சேவை வெப்சைட்டோடைய அஃபிஷியல் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா படிக்கலை அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும், சுய உறுதிமொழி சர்டிஃபிகேட்டையும் வீடியோ கீழே நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா, இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நியூ யூசர் சைன் அப் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து ஃபுல்லாக வந்து கொடுங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க, உங்களுடைய தாலுக் கொடுங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் ஸ்மால் லெட்டரில் கொடுங்க. ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, உங்களுடைய யூனிக்காக உங்களோட ஃபேவரட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதான் உங்களுடைய யூசர் நேம். சரிங்களா, பாஸ்வேர்டுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கேப்சா பார்த்து அப்படியே இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது இ-சேவையில் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். பட் ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் 5 சர்டிஃபிகேட் மட்டும் தான் வந்து சிட்டிசன் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க.
மேபி நீங்கள் வந்து மல்டிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் நேரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சேவை மையத்தில் தான் போகணும். பட் இந்த சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்ற அதர் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லாது. உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் சேவையிலேருந்து கொடுக்கக்கூடிய என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு 5 சர்டிஃபிகேட் மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். என்னோட ஐடி போட்டு நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண அந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய விஓ கிராம உதவியாளர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து போகும். அவங்க பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆர்ஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆர்ஐயுமே எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ் போகும். அந்த தாலுகா ஆஃபீஸில் ஜூரல் தாசில்தார்னு ஒரு தாசில்தாருக்கு அசிஸ்டண்ட்டாக கீழே இருப்பாங்க. ஒரு ஜூரல் தாசில்தார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவார். சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா REV/ உங்களுக்கு 104 அப்படிங்கிற அந்த கோடில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? மேபி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னு அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் லிஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேன் நம்பர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவையில் இது வரைக்கும் வந்து ப்ரிவியூஸில் இது வரைக்கும் போன இயரில் அதுக்கு முந்தின இயரில் எந்த சர்டிஃபிகேட்டும் நான் வந்து வாங்கலை, ஃபஸ்ட் டைமாக சேவையில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து ஒரு கேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரியேட் பண்ணணும். கேன் நம்பர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் அக்சஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுதான் கேன் நம்பர். ஒவ்வொரு அப்ளிகண்ட்டுக்கும் தனியாக ஒரு யூனிக் கேன் நம்பர் இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் 12th முடிக்கும் போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்இஸ் நம்பர் கொடுக்குறாங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து வச்சுருப்பாங்க. அந்த கேன் நம்பரை கவனமாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் உங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் சேவையில் தேவைப்படுது அப்படின்னா அதை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் சேவை அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துப்பாங்க பாருங்கள். எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்துடும். அதை மட்டும் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேபி உங்ககிட்ட வந்து இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கா ப்ரோ எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் எடுத்து இந்த இடத்துல போடுங்க. ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் ஆதார் நம்பரை போட்டு இந்த இடத்துல சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும், உங்ககிட்ட வந்து ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகண்ட்டுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக போடுங்க. கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. கேன் நம்பரில் வந்து 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ண முடியாது. மேபி உங்களுடைய பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர், இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கறந்த கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரெக்ஷன் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கிறதுனால கேன் நம்பரில் வந்து நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் இதை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பிளர் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க, பேரில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட EMDயை தான் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணணும். அவங்க மனசு வச்சா தான் உங்களுக்கு வந்து அதுவே ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களில் கேன் நம்பரில் வந்து ஏதாச்சும் வந்து நேமோ, டேட் ஆஃப் பர்த்தோ, ஃபோன் நம்பரோ வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம சர்வீஸ் போர்ட்டல் மூலிமா உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து செல்வி அப்படிங்கிற கொடுத்துக்கலாம், அப்படிலாம் செல்வன் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருமதி அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால வந்து இந்த இடத்துல செல்வன் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேண்டோடைய நேம், உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அது போல் கரெக்டாக கொடுங்க. இனிஷியல் எப்படி இருக்குது, முன்னாடி இருக்குன்னா முன்னாடி கொடுங்க, பின்னாடி இருக்குன்னா பின்னாடி கொடுங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. தமிழ்லையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? தமிழில் டைப் பண்ணுறதுக்கு மொபைலில் பண்ணுறீங்கன்னா கீபோர்ட்லேயே தமிழ் கீபோர்டு இருக்குது. நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுறீங்கன்னா தமிழ் கீபோர்ட்லேயே நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தமிழ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும்.
இந்த இடத்துல ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதே மாதிரி நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 இடத்துலையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாமே கேன் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேன் நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து கவனமாக ஒரு டைரியில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல கேன் நம்பர் போடுங்க. நீங்கள் சேவ் அப்ளை பண்ணிங்களே அந்த கேன் நம்பர் இந்த இடத்துல போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேன் நம்பர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எழுத்து பூர்வமாக உங்களுக்கு வந்து எழுதி நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். மேபி நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரோ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறீங்க ப்ரோ, எனக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டில் உட்காந்து ஒரு தனியாக ஒரு ரூமுக்குள்ள நீங்கள் பொறுமையாக இந்த விஷயத்தை வந்து படிச்சிங்கனாலே போதும். ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு ஜஸ்ட் ஒரு 60 ரூபாய் காஸ்ட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். நம்ம 3rd ஸ்டெப் வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இதெல்லாமே இப்போ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 4th ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பேர், அவங்களுடைய ஏஜ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே கரெக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃப்ரெஷர் இப்போ தான் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு அரை மணி நேரம், உங்களுக்கு அரை மணி நேரங்கிறது கிடையாது, ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஆன்லைனில் எல்லா சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ணி இதுக்கிட்டு தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே இப்போ வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பா. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.